அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வசனம் பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்னொரு முறை கூட வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனம் ஏற்கனவே நான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை நான் பார்க்க போறோம். நமக்கு குறைவு இருக்குது. இந்த வசனம் தொடர்ச்சியாக கமா ஃபுல் ஸ்டாப்லாம் போகுது. அதனால குழம்பு வேணாம், ரொம்ப தனித்தனியாக பிரித்து நம்ம வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. நம்முடைய தேவன் யாரு? எப்படி முடிக்கிறீங்க? இயேசு. சொல்லு, நம்முடைய தேவன் யாரு? இயேசு கிட்ட ஐஸ்வர்யம்னா எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? நிறைவாக வச்சிருக்கேன், எக்கச்சக்கமாக வச்சிருக்கேன், அதிகமாக வச்சிருக்கோங்க. இயேசு தம்முடைய ஐஸ்வர்யம். இயேசுகிட்ட அவர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. எல்லா விதத்திலையும் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். சில இடத்துல போட்டது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராம். அவரை மாதிரி இரக்கம் போராடுறதுக்கு யாருமே கிடையாது. இன்னொரு இடத்துல போட்டது அன்பிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம்னா அன்பில் பெரிய பணக்காரர். அவரை மாதிரி அன்பு செலுத்துறது உலகத்தில் யாருமே கிடையாது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இயேசு தம்முடைய ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கிறத வச்சு, அவர்கிட்டே இருக்குது, பெரிய ஆட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. அந்த ஐஸ்வர்யம்னா அவர்கிட்ட இருக்கிற எக்கச்சக்கமான கிருபைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. சொத்தும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவரு தான். இந்த பூமி எல்லாம் என்னதுன்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனன்றாரு, எல்லாமே அவரு தான். அப்போ அவ்வொரு ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம், உங்கள் குறைவு, உங்களுக்கு நமக்கு குறைவுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதில் பார்த்தாலும் குறைவு. பட்ஜெட் போட்டால் ஒரு இடத்துல போய் குறையுது, இவ்வளோ தான் நல்லாயிருக்கும், இது குறைவுக்கு என்ன பண்ணுவோன்னு குழம்புறீங்க. நானே பட்ஜெட் போட்டு பார்த்துன்னா அதில் குறைவு வருது, இவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது, இவ்வளோ கம்மி இருக்குது, இவ்வளோ குறைவு இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு எது பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. மனுஷனுடைய நம்பர் 6 அப்படின்வாங்க. 7னா பூரணம், 6ன்னா பூரணது கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கம்மி. அப்போ எதை பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப நிறைவாக இல்லை. ஏதோ ஓட்டுற வாழ்க்கையே ஒரு நிறைவான எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் சரியாக இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. குறைகள்லாம் இருக்குது. சில பேருக்கு ஒரு சில குறைகள் இருக்கலாம், சில பேருக்கு பல குறைகள் இருக்கலாம். இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா குறைவு தான் என் வாழ்க்கை, எதுலேயுமே வாழ்க்கை சுத்தம் இல்லை, மொத்தம் குறைவாக இருக்குது. சரி, இது குறைவை நிறைவாக்குறது. சில பேர் சொல்கிறாங்க மனுஷன் வாழ்க்கை குறைவு நிறைஞ்சதுங்க, இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதாங்க, குறைவை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதாங்க அப்படின்னு சொல்லுகிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இயேசு என்ன விரும்புகிறாரு? உன் குறைவெல்லாம் நிறைவாக்கும்படி விரும்புகிறார். உன் குறைவை மாற்றும்படி விரும்புகிறார். நீ குறைவில்லாமல் வாழும்படி விரும்புகிறார். இப்போதான் அந்த குறைவை எப்படி மாற்றும்படி விரும்புகிறாரு, அந்த குறைவை எப்படி நிறைவாக்கும்படி விரும்புகிறாருன்னா, இங்கே திருப்பி வசனத்தை வாங்க. இயேசு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க விரும்புகிறாரு. அது எப்படி நிறைவாக்குறாரு? தம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நல்ல கவனிங்க, அந்த வசனம் எப்படி நிறைவாக்குறதுக்கு அப்படியே கொடுப்பேன்னு சொல்லலை. தேவனுடைய மகிமையை கொடுத்து அவர் என்ன செய்யறார்? கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இந்த வேத வசனம் இப்படி சொல்றாங்க. எப்பா குறைவு நிறைந்த வாழ்க்கையை இயேசு என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருக்கிற மகிமை, அவர்கிட்ட மகிமைன்னு ஒன்று இருக்கு, அந்த மகிமையை உனக்கு கொடுத்து உன்னை நிறைவாக்குவாரு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நமக்கு இன்னொன்று வருது, மகிமைன்னா என்ன மகிமைன்னு சொல்றாரு? அந்த மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். அந்த மகிமை எப்படி நாம எடுத்துக்கிறது, அந்த மகிமை அவர் வச்சிருக்கிற மகிமையை நம்மகிட்ட எடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வளமாக்கிக்கிறது, நம்ம குறைவை எப்படி நிறைவாக்குறது, நம்ம உடல்நல குறைவு இருந்தால் அந்த உடல்நல குறைவை எப்படி மாற்றிக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் சமாதான குறைவு வருதுன்னா அதை எப்படி மாற்றிக்கிறது, பணப்பிரச்சனை இருந்தால் குறைவுகள் எல்லாம் போடுறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமை இருக்குது, அதால் நிறைவாக்க முடியாத
குறைய தீர்க்க முடியாத எந்த குறையும் தீர்க்கத்தக்கதான வல்லமையும் அதிகாரமும் மகிமைக்குள்ள இருக்குது. சரி, முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஏன் மனுஷனை ஆண்டவர் படைக்கும் போது என்ன பண்ணாரு? தன்னுடைய மகிமையினாலும் சாயனாலும் மனுஷனை படைச்சார். படைச்சதுனால அவன் என்ன பண்ணான்? நிறைவாக இருந்தான். அந்த தோட்டம் பேர் ஏதன். ஏதன்னா என்னன்னா சந்தோஷம் நிறைஞ்ச இடம். அந்த சந்தோஷம் நிறைஞ்ச இடத்துல ஆண்டவர் அவனை சந்தோஷமாய் வைத்தார். அப்படின்னா என்னன்னா ஒரு குறைவும் இல்லை, குறைவில்லாதபடி வைத்தார், சம்பூர்ணமாய் வைத்தார், நல்லபடியாக வச்சார். ஆனால் அவன் இயேசுவை ஆண்டவரை பின்வாங்கி போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், மரத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் போயிட்டு அந்த மரத்தின் கனியை புசித்ததுனால, ஆண்டவருடைய கட்டளையை மீறினதுனால அவனுடைய மகிமை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை தேவன் எடுத்து போட்டார். அப்போ மகிமை எடுத்துகிட்டு போட்டோன்னா அந்த மகிமை யாருடையது அப்படின்னா தேவனுடையது. தேவனுடைய மகிமையை ஈவா ப்ரைஸாக ஒரு கிஃப்டாக ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். அது கொடுத்த உடனே ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் நம்ம பாவம் செய்யும்போது, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படும் போது, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கு விலகி ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்துவிடுது, குறை வந்துவிடுகிறது. ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், சார் எனக்கு ஒரு வேலை இருந்தால் வாங்கி கொடுங்கன்னா. நான் சொன்னேன், சரி வேலை வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, தெரிஞ்சு நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். அப்போது எனக்கு தெரிஞ்ச கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நான் பேசி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வாங்கி தராதிங்க, இல்லை உங்களுக்கு நல்ல ஆட்கள்கிட்ட உங்கள் உறவினரோ உங்களுடைய நண்பர்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வேலை வாங்கி கொடுக்காதீங்க, யாரோ தெரியாத ஆள்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல, வேணாடாமல் இப்படி சொல்கிறானே, புதுசாக ஒரு கண்டிஷன் சொல்கிறானே, தெரியாத ஆள்கிட்ட ஏன்ப்பான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், எஸ்எல்சியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு. அவன் அவ்வளோ நல்லா படிக்கிற பையன், நல்ல மார்க்கு. அப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா புதுசாக சொல்கிறானே, என்னப்பா விஷயம் சொன்னேன். இல்லை, நான் எங்கே போகிறேனோ அந்த கம்பெனி உருவாமல் போயிடுது. நான் முதல் கம்பெனியில் வேலை செஞ்சேன், அந்த நல்லா ஓட்டிகிட்டு இருந்த கம்பெனி ஓடாமல் போய் கடைசியில் கம்பெனி இழுத்து மூடுற நிலைமை வந்துட்டாங்க. இன்னொரு கம்பெனியில் சேர்ந்தேன், அதுவும் அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். என்னப்பா அப்படிலாம் பேசுகிற, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கா, நீ அதை பற்றி பயப்படாத. நான் சொல்லிட்டேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னா. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்ச நண்பர் ஒருவர்கிட்ட பேசி அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். பொண்ணால் வேலை செஞ்சுட்டு நடந்துட்டு இருந்தது. ஒரு வருஷத்துக்கு இருப்பி லைனில் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணேன், நான் தான் அப்போவே சொன்னேனே, உங்களை அந்த உங்கள் நண்பர்கிட்ட வேலை வாங்கி தரக்கூடாது, தராதிங்கன்னு சொன்னேன், ஏன் செஞ்சீங்கன்னா என்ன ஆச்சுன்னு. இல்லை, அவர் ரொம்ப நஷ்டமாகி போலீஸ் அவரை துரத்துது, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னா. அப்போ ஒரு மனுஷனுடைய பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க, அவன் சின்ன பிள்ளை கூட பார்க்குறோம், இப்படி டிவியில் கையை வச்சா ரிப்பேர் ஆகிடுது. ஏன்டா ரிப்பேர் ஆகிடுச்சு, என்னடா பண்ணேன்ப்பா, சும்மா தொட்டப்பா அப்படின்றான். தொட்டாவே ரிப்பேர் ஆகிடுது. ஸ்கூட்டரில் சைக்கிள் ஸ்கூட்டரில் கையை வச்சோன்னா பழுதாகிடுது. எதை பார்த்தாலும் பழுதாகிடுது. சின்ன பிள்ளைக்கு தான் சாதாரணமாக தான் வச்சேன்றான். சில பேர் கையை வச்சாவே உருப்படாமல் போயிடுது, கையை வச்சா ஒரு கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிற மனுஷன். சில பேர் சொல்லுவாங்க, இவன் வந்தால் வீட்டில் ஆமை பூந்த மாதிரிவான், அவன் வந்த உடனே எல்லா குறைவுகளும் இதாகிறது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க உள்ளே போனாவே போதும், அவன் நிமித்தம் கம்பெனியே ஆசீர்வதிக்கப்படும். இவனை பார்க்குறோம், யாக்கோபு லாபான்கிட்ட போய் சேர்றான். அவன் சேரும்போது லாபான் சொத்து எக்கச்சக்கமாக அதிகமாச்சு. யோசேப்பை பார்க்குறோம், யோசேப்பு போய் பார்வோன்கிட்ட போய்ட்டு வேலைக்கு தான் சேர்ந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய தேசம் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு விரிவடைஞ்சிருச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு தூரம் இருந்ததுனால. காரணம் என்ன? தேவ மகிமை. தேவனுடைய மகிமை என்னன்னா தேவனுடைய அழகுன்னு அர்த்தம். தேவனுடைய மகிமை என்னன்னா தேவனுடைய சாயல் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய மகிமைன்னா தேவனுடைய குணாதிசயம் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய மகிமைன்னா அவருடைய புகழ்னு அர்த்தம். தேவனுடைய மகிமைன்னா என்னன்னா அவருடைய வல்லமையும் அதிகாரமும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு என்ன பண்ணுறாரு, நீங்கள் இயேசுவை
தெரிஞ்சுக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த இயேசுவை நோக்கி நோக்கி கிட்ட நெருங்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகிமையை கொண்டாந்து உன் பக்கம் வைக்கிறார். தன்னுடைய மகிமையை கொண்டாந்து உன் தலை மேலே வைக்கிறார். உனக்கு கண்ணுக்கு தெரியாத விதத்தில் உன் மேலே வெளிச்சம் வீசுது. உன் கண்ணுக்கு தெரியாத விதத்தில் உனக்குள்ளே ஒரு வெளிச்சம், ஒரு தன்மைகள் உருவாகுது. நீ போய் கையை வைக்கிறத ஆசீர்வதிக்கிறார். நீ தொடர பிஸ்னஸை அதிகரிக்க பண்ணுறாரு. நீ போய் யார்கிட்ட போய் தொட்டாலும் அவங்க சுகமாகும்படி அவர் கிரியை செய்கிறாரு. யார்கிட்ட பேசினா அவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு சாந்தமாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வார்த்தைகளை பேசும்போது ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு மகிமை இருக்குது. அது இயேசுனுடைய மகிமை. அந்த மகிமை உங்களுக்குள்ள உள்ள வெளியில் வரும்போது அது நன்றாய், அற்புதமாய், அதிசயமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசுகிட்ட நெருங்க 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 தம்முடைய மகிமையை அப்படியே கொடுக்குறார். தன்னுடைய மகிமையை அப்படியே அவனுக்கு அழுக்கிறார். அப்போ அழிக்கும் போது அந்த மகிமையினால் நிறைந்து வார்த்தையை வாசித்து இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த மகிமை உள்ளத்திலிருந்து பிரகாசிக்குது. அந்த உள்ளத்திலிருந்து மகிமை பிரகாசிக்கும் போது எங்கே போகிறானோ, எதை செய்கிறானோ எல்லாம் நல்லபடியாக முடியுது, எல்லாம் அற்புதமாய் முடியுது. சரி, இதுக்கு உதாரணமாய் ஒரு ஆளை நான் எடுத்து வச்சு அந்த மகிமை எப்படி அவனுக்குள்ளே வேலை செஞ்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வசனம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆவது அதிகாரம் 2லிருந்து 7வது வசனம் வரலையும். அதற்கு அவன், சகோதரரே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலிருந்து குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். இதில் ஒரு அடி நிலத்தை அகலம் அவனுக்கும் கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையதில்லாது இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுவார்கள். அவர்கள் அடிமைப்படுத்தும் ஜனத்தை நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அவர்களுக்கு பின் அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றால். வாசிங்கன்னா இந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. ஆபிரகாம் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து வந்தான். பல வருஷத்துக்கு முன்பு, கிட்டத்தட்ட கிமு 1500 அவன் இருந்தான். அந்த ஆபிரகாம் ஒரு ஊரில் இருக்கிறான், காரான்ற ஒரு ஊரில் இருக்கான். காரான்னு ஒரு ஊரில் இருக்கிறான். இதில் சொல்லப்படுது, மெசொப்பொத்தாமியா நாடு, அந்த நாட்டில் இருக்கிறான். அந்த நாட்டில் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நல்லா கவனிங்க, தேவன் தரிசனமானான்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு மகிமையின் தேவன், இங்கே தான் அந்த மகிமை வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. ஒரு மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவர் சொல்கிறார், ஏப்பா நீ இடத்த விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, எல்லாத்தையும் விட்டு போ, நீ காரானூர்லேருந்து கிளம்பி இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலஸ்தீனா தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. பலஸ்தீனா தேசத்துக்கு 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு தேசத்தை காண்பிக்கிறார். உடனே 1000 கிலோமீட்டர் ஒரு தேசத்தை காமிச்ச உடனே இவன் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான், மகிமையின் தேவனோட தரிசனம் ஆயிட்டார். உனக்கு லேண்டு தரம்பான்றார். லேண்ட் என்ன சொல்கிறாரு, ஒரு அடி நிலம் கொடுக்கலாம், ஆனால் சொல்கிறாரு உனக்கு ஒரு தேசத்தையே தருவேன். 4 கிரவுண்டு 5 கிரவுண்டு இல்லை, ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் இல்லை, ஒரு தேசம்னா எத்தனை ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கும். அவ்வளோ ஏக்கர் நிலத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்துட்டு போப்பான்றார். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அப்போ மகிமையின் தேவன் அப்படியே அந்த மகிமையை பார்க்குறான். தேவனுடைய மகிமையை பார்க்கும்பொழுது அந்த மகிமை எப்படி தீ பிடிக்குதோ, எப்படி ஏதாவது ஒன்று உங்களை தொடர்ந்து இருக்குது. இப்போ கூட ஒரு ஆளுக்கு கோல்டு வியாதி இருக்குது, ஜலதோஷம் இருக்குது. ஜலதோஷம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, 25 அடி வரையும் அதை ஒரு தும்முனான்னா 25 அடி 30 அடி வரையும் அந்த கிருமிகள் பறக்குமா, பறந்து இன்னொரு ஆளை ஜலதோஷத்துக்கு கொண்டு போயிடுமா. அப்போ பரவும். அப்போ ஒவ்வொன்றுத்தும் பரவுற ஒரு காரியம், தொத்தக்கூட ஒரு விஷயம். அந்த தேவன் தரிசனமாகும் போது அந்த மகிமை யாருக்கு வந்துருச்சு, ஆபிரகாமுக்கு
வந்துடுச்சு. இது என்ன கொஞ்சம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களை எல்லாம் நான் ப்ரேயரில் நடத்தணும் விரும்புகிறேன். எல்லாரும் நீங்கள் அந்த மகிமையை சுதந்திரிக்கணும் விரும்புகிறேன். வரும்போது பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறேன். எல்லோரும் போயிருக்கீங்க, நீங்கள் கிளம்பிடுறீங்க, வீட்டில் போய்ட்டு மறந்துடுறீங்க, தூங்கிடுறீங்க. போன வாரம் என்னன்னு கேட்டாங்க, எனக்கு தெரில, ஏதோ சொன்னீங்க, பைபிளில் தான் சொன்னீங்க, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதனால் இன்றைக்கி இங்கேயே ஜெபம் பண்ணி இந்த மகிமையை நான் சுதந்திரிக்க போகிறோம். என்ன சரி, இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆழத்தை புரிஞ்சுட்டு கேட்டால் தான் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமால் சந்ததியும் எண்ணப்படும். 17ஆம் வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் பூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இடத்துல ஆபிரகாம தரிசனமாயிட்டார். எந்த தேவன் தரிசனமானாரு? மகிமையின் தேவன். பரவாயில்ல, மகிமையின் தேவனை தரிசனமாயிட்டார். தரிசனம் ஆகிட்டு இப்போ இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ பார், இந்த தேசத்தை பார். தேசம் பார்த்து நீளம் நீட்டு எவ்வளோ நீட்டோ அவ்வளோ நீட்டுக்கு நட, அகலம் எவ்வளோ அகலம் நடந்து திரி, நடந்துக்கிட்டே போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நம்பர் 1, இவர் காமிக்கிற தேசம் பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பாக ஒன்றுமே இல்லை, வனாந்தரம். உங்கள் அப்பா கூட உங்களை கூப்பிட்டு போயிட்டு, எப்பா டே உனக்கு 10 ஏக்கர் தரணும், 10 ஏக்கரா தரணும் அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு நல்ல பாலைவனத்தை காமிச்சு, ஒரு கரம்பும் பாறையும் இருக்கிற ஒரு 2 மலையை காமிச்சு, இந்த மலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்பா அவர் புரியுதா? இதை இந்த வனாந்தரத்தை கூடாது என்கிட்ட கொடுக்குது, நீ பேசாமல் இருந்துட்டு போகலாம், போப்பான்ட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் உனக்கு தரது பார்த்தீங்கன்னா வனாந்தரம், சுத்தமாக வனாந்தரம். ஒரு பொட்டு பூச்சி, ஒரு பொட்டு இது எந்த ஒரு இதுவும் இல்லை, புல்லோ பூண்டோ எதுவுமே இல்லை. அந்த இடத்த கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீளம் எம்மட்டோ நீட்டு வாக்கில் நட, அங்கங்கே கூடாரத்தை போட்டு இந்த வலது பக்கம் இடது பக்கம் எல்லாத்தையும் நட அப்படின்னு அவனுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன், என்னத்துக்கு இதோ அந்த லேண்டு இங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கோன்னு சொல்லலாம், கொடுத்த லேண்டை நீ நடந்து திரி அப்படின்ட்டார். உடனே கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவன் ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனுக்கு மம்ரேயின் பூமியில் சேர்ந்தாங்க கூடி. உடனே கேட்ட உடனே அடுத்த நாள் என்ன பண்ணான், கூடாரத்தை பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இவன் வேலை என்ன, ஆபிரகாமு அங்கங்கே கூடாரம் போட வேண்டியது. அந்த தேசம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் என்ன அந்த இது லிஸ்ட் எடுக்கிறான். அவன் நடந்திருக்கிறான். யார்? ஆபிரகாம் நடந்திருக்கான். அவ்வளோ தூரம் அப்படி நடந்து தெரிஞ்சுக்கிறான். இவன் வேலைன்னா அங்கங்கே இடத்த பெற்று கூடாரத்தை போட்டு, அதனால தான் கல் வீடு கட்டலை, வெறும் கூடாரம் மாதிரி போட்டுட்டு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு தேவன் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்தி அவரை தொழுதுகிட்டு அந்த சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் நடப்பான். நான் இதை கேட்டது, எப்படா ஏன்டா நடக்க சொன்னார், ஏன் இதை ஒன்று இது பண்ணுறாரு, நடந்து திரின்னு வேறு சொல்லிட்டாரு. நடந்து வேலை இந்த காலையில் சாயந்தரம் நடந்து திரிடான். 75 வயசு கழவனை கூப்பிட்டு இந்த ஃபுல்லாக நடக்க சொன்னால் எப்படி இருக்கும்? தேசம் முழுசும், அதுவும் வனாந்தரத்தை நடக்க சொன்னால், பூச்சி பொட்டு இல்லாத இருக்கிற ஏரியாவில் நடக்க சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் கீழ்ப்படிஞ்சு அவன் செய்கிறான். இப்போது இந்த வசனங்களை வாசிக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி ஆண்டவர் ஏன் அவனை நடக்க சொன்னீங்க, ஏன் தெரிய சொன்னீங்க அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆகிட்ட பிற்பாடு நான் விசுவாசிக்க அந்த மகிமை அப்படியே அவனுக்குள்ளே இறங்கிடுச்சு. இறங்கின உடனே ஒரு வனாந்திரம் எப்படி, நல்ல ஒரு பூமி எப்படி வனாந்திரம் ஆகுதுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ கால் வைக்க நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சாபம் தலைமையில் இருக்கும், சாபம் தலையில் வந்துடும். நீ சாபத்தோடு எதை வைக்கிறியோ அது சாபமாக முடியும். சில பேருடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கும், எது தொட்டாலும் தொலைங்காது, எது செஞ்சாலும் கோளராயிடும், எது செஞ்சால் பிரச்சனைக்குள்ளே போயிடும். சாபம் இருக்கிற ஆட்கள் அங்கே நடந்து நல்லா இருக்கிற பூமியை, ஆண்டவர் செழிப்பான பூமி தான் படைச்சார், நல்லா இருக்கிற பூமி என்ன பண்ணிட்டார், இப்போ அந்த ஆட்கள் நடந்து சாபத்தோட ஆட்கள் சாபத்துடைய கால்கள் வைக்க இப்போ அந்த சாபம்லாம் எல்லா செழிப்பான பூமி சாபமாக மாறி புல்லு கூட முளைக்காத பூமியாக போயிடுச்சு.
இன்னும் கேட்டா தண்ணீரற்ற வனாந்தரம், தண்ணியே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடமா மாறி போச்சு. இப்போ இது திரும்ப ரிவர்ஸ் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மகிமையை கொண்டு வந்து அவனுக்கு இறக்கி நடந்து தெரியுது. ஏன் அவனுக்கு சொன்னார்னா, அந்த மகிமையோட நல்லா கவனிங்க, அந்த மகிமை அவனுக்குள்ளே வந்துடுச்சு. வந்தவொடனே என்ன மகிமை? குறைவுகளை நிறைவாக்குற மகிமை, தேவனுடைய சாயல், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆழ்தத்துவம், தேவனுடைய சிறப்பாம்சம் அப்படி அவனுக்குள்ளே வந்ததுனால மனுஷர்கள் நடந்து சாபத்தீடாக்கின அந்த இடத்துல இவன் கால் வைக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும்போது அப்படியே மகிமை அப்படியே அவனுக்குள்ளே அந்த பூமிக்குள்ளே இறங்குது, அந்த பூமிக்குள்ளே போகுது. அந்த பூமிக்குள்ளே உள்ளே போயிட்டு ஆழத்தில் இருக்கிற நீருற்றுக்கெல்லாம் வெளியில் வருது. ஆழத்தில் இருக்கிற தண்ணி நிலையெல்லாம் வெளியில் கொண்டு வருது. ஒவ்வொரு அடியாக வைக்கிறான். எந்தெந்த இடத்தெல்லாம் காலை வைக்கிறானோ அந்தந்த இடத்துல ஆண்டவர் மகா பெரிய செழிப்பை அனுப்பினார். அல்லேலூயா. ஆனால் அவன் காலத்துக்கு பார்க்கல. அதான் சொல்கிறார், உன் சந்ததின்ற அவன் காலத்துக்கு அப்புறம் பார்க்கல. ஒவ்வொரு இடமா நடந்து 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 துறவை வெட்ட வேண்டியது, நடக்க வேண்டியது, துறவை வெட்ட வேண்டியது, இப்படி நடந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறான். நடந்தோடனே அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாமுக்கு பிற்பாடு இவன் வருகிறான். யார் வரா? ஈசாக்கு வரான். அவன் புள்ள, ஆபிரகாமுடைய புள்ள வரான். ஈசா ஒரு பஞ்சம் வந்துடுது. எல்லாம் ஓடுறாங்க, எகிப்துக்கு ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. அப்போ அது ஓடும்போது இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொல்கிற, இங்கேயே இருறா, உன்னை செழிப்பாக்கும், விதறா, அப்படியே செழிப்பாக்குன்னு சொல்கிறேன். உன்னை ஈசாக்கு என்ன செய்கிறான்? பள்ளம் தோன்றான். தண்ணி வேணுமா? எல்லாம் சிரிக்கிறாங்க. எங்கடா இங்கே போய் தண்ணி கிடைக்குது? தண்ணி தட்டுறான். மண்டையில் ஒன்றுமே இல்லை. இவனுக்கு என்ன அப்படின்னு தோணுனா தண்ணி கிடைக்குது. அல்லேலூயா. எப்படி தண்ணி கிடைக்குது? ஆபிரகாம் அதுக்கு முன்னே அந்த இடத்தெல்லாம் நடந்து தெரிகிறான். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நடந்தாலும் அங்கே தான் ஈசாக்கு வரான். அவன் தோண்டின துறவு, ஆபிரகாம் துறவு தோணுன்னா அங்கே இருந்துருக்கான். அந்த வசனம் பாசிங்க 26 பாருங்கள். அங்கே போய் அந்த இடத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல போய் துறவு தோன்றான். துறவு தோண்டினா அங்கே வந்து தண்ணி வருது. அவளுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா இது, நாங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறோம், தண்ணி கிடைக்கலையே அப்படி. உடனே ஓட்டு தேசம் என்ன செஞ்சாங்க? போடா, இது ஏன் துறவுடா, ஏன் கிணறுடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவன்கிட்ட பிடிக்கிட்டாங்க. சரி, என்னடா பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இடத்துல போயிட்டு இன்னொரு இடத்துல தோன்றோன்னா மறுபடியும் சண்டை போட்டாங்க. ஈசாக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி கிடச்சிது, அவனுங்களுக்கு புரியல, அவனுங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோண்ட துறவெல்லாம் எடுத்துட்டாங்க. கடைசியில் என்ன செய்கிறான்? 25:19 பார்த்தீங்கன்னா, ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்களாம். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி கிடச்சிது, அவனுக்கு எடுத்துக்கிட்டானுங்க. ரெண்டாவது ஊற்று தோன்றான், தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. வசலாம் பாச டைம் ஆகிடும். மூணாவது இடத்துல போய் தோணுனா சொரக்கம் நீருட்டு வருது. சொரக்கம் நீருட்டுனா ஆர்டிஷன் ஊற்று. அல்லேலூயா. ஆர்டிஷன் நீருட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆர்டிஷன் நீருட்டு பார்த்துருக்கியா? எங்கே பார்த்த? தண்ணி வந்துகிட்டே இருக்குமா? அது எப்படி? நான் பார்த்துருக்கேன். நான் ஆர்டிஷன் நீருட்டு அப்படியே ஒரு இடத்துல நெய்வேலி பக்கத்தில் அப்படியே தண்ணி பைப்பு அடிச்சுட்டா போதும். 12 மாதமாக தண்ணி அப்படியே பொங்கி வெளியில் கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் போட்டு எப்படியாவது அடைக்க பார்ப்பேன். கல்லை வச்சு அடைப்பேன், அதை வச்சு அடைப்பேன். அது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். என் வேலை எப்படியாவது அடைக்கிறது தான் முயற்சி செய்வேன். சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ பிடிக்கிட்டு தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா இது ஆர்டிஷன் நீருட்டு சொரக்கம் நீருட்டு வைப்பெல்லாம் வந்துச்சு, இது நாங்கள் பார்த்ததை விடன்னு பயந்துட்டானுங்க. ஃபஸ்ட்டு எந்த நானுங்க இப்போ பயந்துட்டானுட்டு, இவன் வித்தியாசமான ஆள்டாம, இவன்கிட்ட சண்டை போட்டா பிரச்சனை ஆகிடுண்டா, ஐயோ இவன் பயங்கர மேஜிக் மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு பயந்து போய் அவன்கிட்ட தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கப்பா, என்னை உங்களை முறைச்சிக்க விரும்பல, நம்ம 2 பேரும் ஒன்றாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சமரசம் பண்ணுறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய மகிமையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அந்த மகிமையோடு நான் நடந்து செல்கிறான். இங்கே பாருங்கள், அந்த சாபமான பூமியில் அந்த மகிமைன்றது என்ன? உன் கால் வழியாக, ஒரு சரீரத்து வழியாக ஒரு மண்ணுக்குள்ளே இறங்கி மண்ணுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஊற்றெல்லாம் திறக்க வைக்குது. அல்லேலூயா. அங்கே இருக்கிற ஊற்றெல்லாம் கொண்டு வருது. நீ நடக்க 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 இன்னும் உடைய வல்லமை மகிமை அதிகரிக்கவே பண்ணுறாரு. ஏன்னா மகிமை இன்னும் அதிகமாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஒரு இடத்துல ஏதோ தோணுனா தண்ணி கிடச்சிட்டு போகாமல் நீரூற்று டப்புன்னு போகிற இடம்லாம் நீரூட்டு பிச்சுக்கிட்டு வருது தண்ணி. தெரிஞ்சவொன்னா அப்படியே எங்கே பார்த்தாலும் செழிப்பு, மறுபடியும் செழிப்பாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றையும் ஆண்டவர் இந்த மகிமை, அப்போ இயேசு தம்முடைய மகிமை உனக்கு கொடுக்குறார். அந்த வசனங்கள்லாம் உண்டு. ஆண்டவரே, இந்த மகிமை இந்த நாளில் என் மேலே இறங்கட்டும். இந்த மகிமை எங்கே போய் எதை கையை வைக்கணும் அது செழிப்பாக மாறட்டும், ஆச்சரியமாக மாறட்டும்.
இந்த மகிமை வித்தியாசமாக மாறட்டும். மகிமை பெரிய காரியங்களை செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப படிக்கலை, ரொம்ப இது இல்லை. அவர் ஏதோ ஒரு இதில் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சும்மா அட்டெண்டராக போட்டாங்க. அட்டெண்டராக போட்டவுடனே அப்போ தான் அவர் இயேசு ஏற்றுக்கிட்டார். சின்ன வேலை, சின்ன சொற்ப சேலரி அட்டெண்டராக போட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ரூமுக்கும் போயிட்டு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க இது முடியாதெல்லாம் கை விட்டுருவாங்க, ரொம்ப வருஷமாக படுத்துட்டு இருப்பாங்க படுக்கையில். இவர் இப்போ இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவே உங்களுக்கு இறங்குங்க ஜெபம் பண்ண உடனே ஆல் சுகமாயிடும். சுகமாட்டோன்னு வெயிட் டிப்ஸ் கொடுத்துட்டு போவோம். எங்கே போத்தாலும் சுகம். இவருக்கு எக்கச்சக்கமான பணமும் வர ஆரம்பிச்சு. உடனே கவர்மெண்ட் இது ஹாஸ்பிட்டலுக்காரன் பார்த்தான், டேய் எங்களுக்கு வருமானத்திலே கையை வைக்கிறியா, முதல்ல வேலையை விட்டு போடான்னு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நல்ல ஒரு ஊழியக்காரது மாதிரி தான். அப்போ காரணம் என்ன, நமக்குள்ள இருக்கிற மகிமை. ஹல்லேலூயா. அது இயேசு கொடுத்த மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கொடுத்த வல்லமை. அப்போ அந்த வல்லமையை கொடுத்து நீ கையை வைக்கிறதும் பொத்துன்னு பொட்டலை கட்டி போட மாட்டேன். இந்த மகிமையை பெறதுக்கு நீ வாஞ்சிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். இந்த மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே சொல்லணும். இந்த மகிமை எனக்குள்ள வந்து ஒரு செழிப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சுரக்கிற நீரூட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தெரியலைங்க, பார்த்தா தான் தெரியுன்றீங்களா? சோத்திரம். எதை கை வைக்கிறியோ அது மாறப்போகுது. எந்த கம்பெனியில் வேலை செய்யோ அந்த கம்பெனி லாபத்தை ஈட்ட போகுது. எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துல செழிப்பு ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எந்த இடத்துக்கு எந்த ஏரியாவுக்கு போனாலும் அந்த ஏரியாவில் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய திட்டம், அந்த மகிமை என்ன பண்ணுது, நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு அந்த நாடு நல்லா இருக்குது, இந்த நாட்டில் பைசா சேலரி இருக்குது, எந்த நாட்டில் இவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நாடு செழிப்பான நாட்டை தேக்கி ஓடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எந்த நாட்டில் இருக்க அந்த நாட்டையே செழிப்பாகிற நாட்டார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல அந்த இடத்துல செழிப்பா இருக்கிறன்றாரு. நீ எந்த இடத்துல போறியோ அந்த இடத்துல நான் பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்றார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் செஞ்சாரு. ஒரு கரமான இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னாராம். அங்கே போயிட்டு பயங்கர கஷ்டமா, அது ரொம்ப வறட்சியான இடம். என்ன ஆண்டவர் இங்கே கொண்டாந்து போட்டுட்டீங்க, நான் என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போது இவர் சுற்றி நடந்து ஜெபம் பண்ணிருப்பாராம். ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு அங்கே எதுக்கோ போர் போட்டிருக்காங்க. போர் போட்டால் பெட்ரோலியம் ஏதோ ஒரு ஆயில் கேஸ் கிடச்சிருது. கேஸ் கிடச்ச உடனே திடீர்னு அந்த இடம் ஃபேமஸ் ஆகி எங்கே பார்த்தாலும் இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வந்து அந்த இடமே செழிப்பாயிடுச்சான். ஹல்லேலூயா. இது நடந்தது உண்மை. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவை, நீங்கள் இருக்கிற குடும்பத்தை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு? தேவனுடைய மகிமை உங்களை தொட போகிறது. தேவனுடைய மகிமை வாஞ்சிக்க போகிறீங்க. இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இந்த மகிமை அப்படியே வெளிச்சமாய் வீச போகிறது. அந்த வெளிச்சத்தில் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். எல்லா கோணநாளரும் மாற்றுவார். எல்லா பற்றாக்குறையும் அவர் நிறைவாக்குவார். உங்களுக்குள்ளே பூரண கிருபையை கொடுப்பார். உங்களுடைய சரீரமோ குறைவெல்லாம் நீங்கி, வியாதி நீங்கி சுகமாக இருப்பது. அப்போ இயேசு கொடுக்குற மகிமை வேணுமா வேணாமா? அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாம் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும்போது இந்த மகிமைக்காக நான் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, வேதத்தில் சொன்ன அதே மகிமை குறைவெல்லாம் நிறைவாக்குற இயேசு கிறிஸ்துவின் மகிமை